ஓகே 3 2 1 வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். 2 டீமுக்கு இல்ல, ஒரு 3-4 டீமுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். இன்னைக்கு நடந்த அந்த மேட்ச்னால 3 டீம் பிளே ஆஃப்ஸ்க்கே குவாலிஃபை ஆயிட்டானுங்க. அது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமானது இவங்களுக்கு தான். இந்த டீமுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்சா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஜிடி விசஸ் டிசி மதியம் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது நமக்கு வேணாம், அது பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் பிளே ஆஃப்ல போயிட்டோம். ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. குட்டி கொஞ்சம் மட்டும் இருந்திருந்தானு அதெல்லாம் நமக்கு வேணாம். சரி, இப்போ வந்து ஜிடி விசஸ் டிசி போவோம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஏன் ரொம்ப முக்கியமான மேட்ச்னா, ஜிடிக்கு அவ்வளவு முக்கியமான மேட்ச் இல்லை, ஆனா டிசிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அவனுங்களுக்கு ஒன் ஆஃப் த, அதாவது ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா அந்த பிளே ஆஃப் போக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். சப்போஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா அந்த மொமெண்டம் கேரி பண்ணி மும்பையை ஜெயிச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சு பிளே ஆஃப்ல வந்திருக்கலாம். பட் ஆனா பண்ணல. அது என்னாச்சு ஏதாச்சுன்றதை இப்ப நம்ம தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, யார் டாஸ் ஜெயிச்சா? ஜிடி ஜெயிச்சது. ஜிடி ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணானுங்களா? ஆமா. சரி, ரைட். நான் ப்ரிவியூலயே தான் சொல்லியிருந்தேன், எந்த டீம் டாஸ் ஜெயிக்குதோ சின்ன கிரவுண்டுன்றதுனால டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்ணிடலாம். ஒரு நல்ல டார்கெட்டை போட்டு இது பவுலிங் போட்டு டிஃபெண்ட் இது பண்ணிட்டு சேஸ் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இன்னைக்கு மேட்ச்ல ஜிடி டாஸ் ஜெயிச்சு விவரமா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. டிசில இப்போ நீங்க இதுக்கு முன்னாடியுமே சொல்லிட்டு இருந்த பாயிண்ட் தான், தயவு செஞ்சு அந்த கேஎல் ராகுல ஓப்பனிங் அந்த இன்னைக்கு இறக்கி விட்டானுங்க. அது இம்பாக்ட் காட்டிட்டான். அவ்வளவுதான். 111 நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா கேஎல் ராகுல், ஓகே, அது அதுல எனக்கு கொஞ்சம் டவுட்டும் இருக்கு, அதை நான் அடுத்து வரேன். கேஎல் ராகுல் ஏன் ஓப்பனிங் இறங்கணும்ன்றதுக்கு இந்த மேட்ச் ஆக்சுவலா ஒரு நல்ல ப்ரூஃப் நினைக்கிறேன். அந்த ஓப்பனிங் இறங்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்திருக்குமான்றதும் டவுட் தான். ஸோ பயங்கரமா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆடிட்டு இருந்தாரு. என்ன ரொம்ப லேட்டா அவரை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. கேஎல் ராகுல் வந்து லைக் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா ரன் அடிக்க முடியாத போனது காரணம் வந்து அதர் எண்ட்ல இருந்து அவருக்கு பெருசா சப்போர்ட் இல்லையோ. லைக் ஃபேஃப் டு பிளேஸா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஒரு எண்ட்ல 9 balls 5 runs தான் அடிச்சிருந்தாரு. அவரும் கேட்ச கொடுத்துட்டு ஷாட்டுக்கு போனோம், ப்ரெஷர் ஆயிட்டு ஷாட்டுக்கு போனோம்னு ஷாட்டு போய் கேட்ச விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்து அபிஷேக் போரல் வந்தாரு, அவரு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவரும் போயிட்டாரு. அடுத்து அக்சர் பட்டேல் வந்தாரு, அவரும் சின்ன ஒரு கேமியோ அட்டை பண்ணாரு. ஆனா இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, இந்த சைடும் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் கிடைச்சிருந்தா அவர் ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் லைக் இன்னும் ஷார்ட்டா அடிச்சிருப்பாருன்னு தோணுது. ரொம்ப டைம் எடுத்து அடிக்காம ஒரு 210 215 அளவுக்காவது போயிருக்கும் ஸ்கோர் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு என்னன்னா, இப்போ கேஎல் ராகுல் ஓப்பனிங் நல்லா ஆடிட்டு இருக்கும் போது அவரு மிடில் ஆர்டர்ல இறங்கினாலும் அவரு பெருசா சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, இப்பயும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்காததுக்கு பெரிய ரீசன் வந்து ஜிடியோட பவுலர்ஸ் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. ஆமா, ஓப்பனிங் ஓவர்ஸ் ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க. இவரு ஃபேஃப் டு பிளேசிஸ் ரொம்ப திணறினாரு. அப்புறமா அபிஷேக் பொரேலா இருக்கட்டும், அவரால் அந்த ஓகே இப்ப கொஞ்சம் கியர் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஏன்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் செட்டில் ஆகி தான் அடிப்பாரு. சரி, அவர் கொஞ்சம் அடிக்கட்டும், நம்ம கொஞ்சம் பாலை யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜிடி பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. சோ அதுல பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அர்ஷத் கான் இன்னைக்கு சூப்பரா போட்டான். அந்த விக்கெட் எடுத்த டெலிவரியா இருக்கட்டுமே, பிரஷர் ஆக்கிட்டு கொஞ்சம் லென்த்தை இழுத்து போட்டாப்ல, முன்னாடி இழுத்து போட்டு ஃபேஃப் டு பிளேசிஸ் ஏறி வந்து அடிக்க விட்டு பவர் ஜெனரேட் ஆகாம இழுத்து போட்டனால அவரால் நினைச்ச பவரை ஜெனரேட் பண்ண முடியல. சோ அது வந்து ஷார்ட் மிடான்ல கேட்ச் ஆயிடுச்சு. சோ அர்ஷத் கான் வந்து இன்னைக்கு சூப்பரா போட்டிருந்தாரு. அப்புறமா அதான் டிஎஸ்பி எல்லாம் சொல்லவே வேணாம், நான் ப்ரிவியூலயே சொல்லிட்டேன், தரமான ஒரு பவுலிங் அட்டாக் மாதிரி வச்சிருக்காங்க. ரபாடாவும் நல்லா போட்டாரு. ரபாடா சில லூஸ் டெலிவரி ஷார்ட் பால்ஸ் கொஞ்சம் போட்டாரு, கேஎல் ராகுல் நல்லா பனிஷ் பண்ணாரு. அதான் கேஎல் ராகுல் எப்படி ஆடினாருன்னா ஒரு மாதிரி பேட் பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ற மாதிரி ஆடினாரு. கரெக்ட். ஓகே, சோ இப்போ அந்த பாயிண்ட் சொன்னல, இப்போ கேஎல் ராகுல் வந்து பேட் பால் மட்டும் பனிஷ் பண்றாருன்னு. இப்போ எனக்கு கேஎல் ராகுலா இருக்கட்டும், டிசில எத்தனை ஒரு 4-5 பேட்ஸ்மேன் இறங்கியிருந்தாங்களா, அன்டில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வரைக்கும் இறங்கியிருந்தாங்க. இத்தனை பேர்ல எனக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மட்டும் தான் பால பனிஷ் பண்ணாரு. ஐ மீன் பால வந்து அடிச்சாரு, மோஸ்ட் போய் அவர் வந்து ஒரு குவிக் ஃபயர் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. என்னதான் இப்ப கேஎல் ராகுல் வந்து ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணியிருந்தாலுமே, இப்ப எனக்கு இருக்கிற பெரிய டவுட் என்னன்னா,
டிசியோட மிடில் ஆர்டரா இருக்கட்டும், ஓகேவா, ஃபர்ஸ்ட் அந்த மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம்னா அபிஷேக் போரல்ல இருந்து அக்ஷர் பட்டேல் அவங்க 2 பேரும் எடுத்தோம்னா யாராலையுமே அந்த குவிக் ஃபயரும் பண்ண முடியல, ஒரு ஒரு கேஎல் ராகுலுக்கு ஒரு சாலிட் சப்போர்ட்டும் கொடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் போரல் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணாரு. ஏன்னா 30 from 19 பால்ஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு கியர்ல அடிச்ச ஸ்கோர் தான். பட் ஸ்டில் திணறாங்க. அதாவது ஜிடி கம்ஃபர்டபுளா விக்கெட்டே விடாம அதை ஆடுறத பார்க்கும்போது இவங்க ரொம்ப திணறாங்க. அந்த 2 பேர் 3 பேர் ஃபேஃப் டு பிளஸிஸ்ல இருந்து அக்ஷர் பட்டேல் வரைக்குமே எனக்கு தெரியல. நான் என்ன ஃபீல் பண்ணேன், அக்ஷர் பட்டேல் இன்னும் டவுன் த ஆர்டர் போயிருக்கலாம். நல்லா ஆடுறவங்க லைக் இப்போ ட்ரிஸ்டன் சப்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் முன்னாடி அவரை ப்ரொமோட் பண்ணி விட்டுருக்கலாம். இல்ல கருணாயர் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இந்த மேட்ச் இல்லன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு மேட்ச் இல்லன்னு நினைக்கிறேன். சோ ஒரு விப்ராஜ் நிகாமா இருக்கட்டும், கொஞ்சம் முன்னாடி ஆட விட்டுட்டு லைக் அவங்க எல்லாம் நல்லா ஆடிட்டர்ஸ். உனக்கு ஸ்கோர் வேணும், ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றதுக்கு நல்ல ஸ்கோர் வேணும். நீ போய் அங்க ஆல்ரெடி கேஎல் ராகுல் ஆங்கர் ரோல் தான் ஆடிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்து நீயும் ஆங்கர் ரோல் ஆடுறதுக்கு நீ போக வேணாம். அவரை சப்போர்ட் பண்ணி ஆடுற மாதிரி ஒரு நல்ல பிளேயரை நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவர் கூட செகண்ட் ஃபிடில் அடிப்பாரு, கேஎல் ராகுல் நல்லா அடிச்சிருவாரு. சோ எனக்கு என்ன தோணுச்சு, அக்ஷர் பட்டேல் வந்து கீழே இறங்கி இருக்கலாம், மேல வந்து ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆடி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆடும்போது இருந்தாலும் கொஞ்சம் கேஎல் ராகுல் கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருந்தா 200 ஸ்கோர் இன்னும் எங்கேயோ போயிருந்திருக்கும். ஆமா, ஒரு 210 to 220 குள்ள இருந்திருக்கும். கரெக்ட். ஆனா எனக்கு இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என்னதான் டிசி மிடில் ஆர்டர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஜிடியோட அந்த மிடில் ஓவர்ஸ் இருக்குல்ல, அங்கேயுமே பவுலர்ஸ் ரொம்ப டஃப் கொடுத்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து சாய் கிஷோர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னொரு ஒரு பவுலர் வாடா 34 கொடுத்திருக்காரு, சிராஜ் 37 கொடுத்திருக்காரு, அர்ஷத் கான் 2 ஓவர் மட்டும் போட்டு 7 ரன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்புறம் சாய் கிஷோர் 47, ரஷித் கானே 32 போயிருக்காரு. எனக்கு இப்ப என்ன பிரசித் கிருஷ்ணா 40. பிரசித் கிருஷ்ணா ஏன்னா இப்ப ஜிடியோட ஒன் ஆஃப் த அனதர் கீ பவுலர்னா எனக்கு என்ன பிரசித் கிருஷ்ணா. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பவுலர். ஓகேவா, இப்படி ஒரு முக்கியமான கீ பவுலர்ஸ் ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாதப்பயுமே இந்த பக்கம் பெர்ஃபார்மன்ஸ காணோம். ஆமா, அதுல எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கேஎல் ராகுல் என்னதான் ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணதா இருக்கட்டும், அவர் ஸ்ட்ரைக் ரேட் உண்மையிலே நல்ல ஸ்ட்ரைக் ரேட், அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஆனா எனக்கு இப்ப பெரிய கேள்வி என்னன்னா, அவர் வந்து ஓப்பனிங்ல இறங்குறாரு. ஓகேவா, ஓப்பனிங்ல இறங்கி கடைசி வரைக்கும் ஆடுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப இருக்கிற T20 ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரி அவரால் அடாப்ட் ஆக முடியுதான்றதுதான் எனக்கு இப்ப கேள்வி. நான் என்ன சொல்றேன், இல்ல அவரு கரெக்டா ஆடுறாரு, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா டீம் இப்போதைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. அவரை சப்போர்ட் பண்ணிக்க ஆள் இல்லாததுனால அவர் கேம் அப்படியே இருக்குது. லைக் இப்போ எப்படி சொல்றது, இதே கேஎல் ராகுல் ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு டீம்லயோ இல்ல ஒரு மும்பை மாதிரி ஒரு டீம்லயோ இல்ல ஜிடி மாதிரி ஒரு டீம்லயோ ஆடுறாருன்னு வச்சுப்போம், அவரு அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங், அதாவது கரண்ட் T20 செட் மாதிரி லைக் வந்தா மழை போனா முடின்ற மாதிரி ஆடுற ஸ்டைலுக்கு போயிடுவாரு. சோ நான் என்ன ஃபீல் பண்றேன், இவர் இதுக்கு முன்னாடி இருந்த எல்எஸ்டியும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த பஞ்சாபும் சரி, இப்ப இருக்கிற டெல்லியும் சரி, இவர் இருந்தா ஸ்கோர் வரும், அதனால இவர் கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்றதுக்காகவே அவர் வந்து லைக் சரி அவுட் ஆயிடக்கூடாது, பேட் பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஆட போயிடுறாரு. லைக் நான் இல்லனாலும் பின்னாடி வந்து அடிச்சுப்பாண்டா அப்படின்ற மாதிரி டீம் இன்னும் அவருக்கு அமையலையோன்னு எனக்கு தோணுது. ஆமா, ஏன்னா இப்போ ஆப்போனன்ட்ல என்னதான் மிடில் ஓவர்ஸ்ல பவுலர்ஸ் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே இவரால் இந்த சைடு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணவே முடியல. சுத்தமா விக்கெட்ட காப்பாத்திக்கிட்டே அவரு அந்த ராம்ப் ஷாட் திருப்பி நின்னு ஆடுறதையே அவர் கடைசி ஓவர்ல தான் ட்ரை பண்ணாரு. ஆமா, வேற வழி இல்ல, ட்ரை பண்ணிருந்தா எங்கேயோ போயிருக்கும் ஸ்கோர். ஆமா, அது ட்ரை பண்ண விடல. இந்த சைடு ஃபேஃப் டு பிளஸிஸ் இது பண்றாரு, அபிஷேக் போறவனும் வந்த உடனே எல்லாம் டக்குன்னு ஷாட்ஸ் போக முடியல. சோ 2 சைடுமே அவங்க வந்து சப்போர்ட் இல்லாதனால இவர்னாலையும் எக்ஸ்பெரிமெண்டல் ஷாட்ஸும் சரி, இல்ல ரன்ஸ் போனோம் பனிஷ் பண்ணலாம், நல்ல பாலையும் பனிஷ் பண்றதுக்கு மாதிரி ஆடலான்ற மாதிரி அவரால் மைண்ட் செட் எடுத்து ஆட முடியல. சரி, ஆனா இப்போ இந்த பக்கம் சரி, இப்போ ஜிடி மிடில் ஓவர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, சாய் கிஷோர் இத்தனை நல்லா தானே போட்டுட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்ன ஆச்சு? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் ப்ரிவியூல நானும் விக்கேனும் பேசிட்டு இருக்கும் போது யார் நல்லா போடுவா ஜிடிக்கு அப்படின்ற போது நான் சாய் கிஷோர் சொன்னேன். மேபி நான் என்ன ஃபீல் பண்றேன், சின்ன கிரவுண்டு, அதனால இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் பேட்ஸ்மேன் சைடு இருந்தனால இவரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. இன்னொன்னு கேஎல் ராகுல விக்கெட் எடுக்கிறதுக்கான காட்டன் பால் எடுக்கிறதுக்கான சான்ஸ் சாய் கிஷோர்கிட்ட இருந்தது. அவர் பயத்துல விட்டாருன்னு தெரியல, அவர் காவாக்குள்ள ஓடிடுச்சு வந்து.
ஸோ லைக் சான்சஸ் இருந்தது, மேபி அந்த கேட்ச் எடுத்திருந்தாலோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் நல்லா தூக்கி போட்டிருந்தாலும். யூஸ்வலா தூக்கி போடக்கூடிய பவுலர் அவரு, ஏன் கொஞ்சம் லென்த்தை இறக்கி மாத்தி ஒரு மாதிரி போட்டாருன்னு தெரியல. லாஸ்ட் ஓவருக்கு முந்தின ஓவர்னு நினைக்கிறேன், அவர் போட்ட போது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் 90s போட்டுட்டு அடுத்த ஒரு பால் 85 போட்டு திருப்பி அடுத்த 2 பால் 90s போட்டாரு. அந்த ஓவர் கொஞ்சம் கண்டெயின் ஆச்சு. ஆனா கடைசி ஓவர் தூக்கி சொல்லிட்டாங்க. ஸோ இருக்குது, மேபி அது வந்து அன்னைக்கு ஆன் த டே வந்து ரஷித் கானே 38 ரன்ஸ்க்கு 38 ரன்ஸ்க்கு போயிருக்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும் போது தினைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், ரஷித் கான் இருக்க டீம் வந்து அந்த 4 ஓவர் ரொம்ப குரூஷியல் என்று போட்டு தள்ளிட்டாங்க இன்னைக்கு. ரஷித் கான் இருக்க டீமுக்கு குரூஷியல் தான். ஆமா குரூஷியல் தான். என்ன ரன் கொடுத்து குரூஷியல் ஆகி விட்டாரு. ஸோ மேபி இன்னைக்கு வந்து பேசர்ஸ்க்கு கொஞ்சம் பிச்சு ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா டெல்லியோட பேசர்ஸும் சரி, இது பேசர்ஸும் சரி, டெல்லியோட பேசர்ஸ் கேவலமா போட்டனால அடி வாங்கினானுங்க. அதுவும் நான் நட்ராஜன் நல்லா போடுவேன்னு சொல்லியிருந்தேன், போட்டு வடிஞ்சிட்டானுங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸா இருக்கிற குல்தீப் யாதவும் சரி, அக்சர் பட்டேலும் சரி, விப்ராஜ் நிகமும் சரி, 3 பேருமே நல்ல ரன்ஸுக்கு போனாங்க. யாரையுமே பாரபட்சம் பார்க்கல, அந்த 2 பேர் எல்லாரையும் போட்டு முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு. சரி, அப்படியே நம்ம ஜிடியோட பேட்டிங் ஆரம்பிப்போம். சொன்னதுல இருந்து சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆனா கொஞ்சம் ஒரு 200க்கு மேல போயிருந்திருக்கலாம் ஸ்கோர். ஏன்னா 215 to 220 ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் முன்னாடி இறங்கி இருந்தா அந்த 220 அந்த ஸ்கோர் அச்சீவபிளா இருந்திருக்கும். இருந்திருந்தாலும் இவனுக்கு அடிச்சிருப்பானுங்க, அது வேற விஷயம். அது ஓகே, இருந்தாலும் அடுத்த 19th ஓவர் 20th ஓவர் வரைக்கும் போயிருக்கும்லன்ற. அதேனோ கரெக்ட் தான். சரி, இப்போ வந்து ஜிடியோட ஓகே, இப்போ செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். நான் என்ன நினைச்சேன், ஓகே இப்போ சுமன் கில் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலா இப்ப இல்ல, எனக்கு எப்பயுமே இருந்தது இல்ல பெருசா. அது ஒரு பர்சனல் வன்மம் தான், அது வேற விஷயம், விடுங்க. இப்ப ஆனா இந்த மேட்ச் பாக்குறப்போ ஒரு மாதிரி மிரண்டேன் நானு. என்னடா கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா எங்களுக்கு, துளி கூட மரியாதை கொடுக்காம பூச்சா நாச்சம் இல்லாம அடிச்சானுங்க. அது எப்படின்னா, இப்போ அபிஷேக் இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து 200 எல்லாம் பயங்கரமா அடிப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் இருக்கட்டும், ஆர்ஆர்ல யாரு சூரியவன்ஷி, இவங்க அடிக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ஓகே இவங்க ஒரு ப்ராப்பர் ஹிட்டர்பா, இவங்க பயங்கரமா ஹிட் பண்ணி ஆடுறதுதான், அதனால இவங்க அடிப்பாங்க. இவனுங்க ஆடும்போது அப்படி தோணவே இல்லை. ஆமா, ரொம்ப 2 பேருமே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். சும்மா இப்படி கை நீட்டும் போது ஒரு ஷாட், இந்த பக்கம் நீட்டும் போது ஒரு ஷாட், ஒரு மாதிரி வளைச்சு வளைச்சு சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டார்டிங்க்கு முன்னாடி டிசி ஆரம்பிச்ச விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பவர் பிளே ஆஃப் டிசின்னு இருக்குல்ல, அது என்ன தோணுச்சு உனக்கு? இது பவுலிங் போட்டது சொல்றியா? ஆமா, ஃபர்ஸ்ட் எதுக்கு அக்சர் பட்டேன் தெரியும். அதேதான் அதேதான். நோ, இவரே கேப்டன்சி கொடுத்தோம்னா அதுக்கு நீ இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. இல்ல, நான் என்ன நினைச்சேன், சரி ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்து சீக்கிரமா இவர் வந்து விக்கெட் எடுத்துருவாரு அப்படின்னு யோசிச்சா, போட்ட முதல் பாலே லெக் சைடு காலுக்கு போடுறாரு, தூக்கி விளாசுற பாலு. அடுத்து திருப்பி சரி ஃபர்ஸ்ட் பால் தான் இதாயிடுச்சு, ஒரு லக்ல அங்க ஃபீல்டர் ஃபைன் லக் ஃபீல்டர் எடுத்து போட்டான். அடுத்த பால் எப்படி போடணும், கொஞ்சம் ஸ்டெம்ப் லைன்ல இருந்து இதேல இருந்து போட்டா போரு. ஆமா, அடுத்த பால் என்ன பண்ணனும், லைன்ல இருந்து மாத்தணுமா? லைன்ல இல்ல, சைடு மட்டும் மாத்துனாரு, அதே லென்த் தான். எனக்கு ஆக்சுவலா எனக்கு அக்சர் பட்டேல் இன்னைக்கு அது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. எனக்கு 2 விஷயம் அக்சர் பட்டேல் என்னன்னா, அவர் பால் டர்ன் ஆகுற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. பெருசா இன்னைக்கு யார் பாலுமே ஸ்பின்னர்ஸ் பால் அங்க டர்னே ஆகல, டர்ன் கிடைக்கல. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்த அந்த ஆவரேஜ் டர்ன் இந்த மேட்ச்ல இல்லன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்ன, குல்தீப் யாதவ், ரஷித் கான் மாதிரி ஆட்களே கஷ்டப்படுறாங்க டர்ன் கிடைக்க. 2 பேருக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டர்ன் கிடைச்சது. விப்ராஜ் நிகமுக்கும் கிடைக்கல, அக்சர் பட்டேலுக்கும் கிடைக்கல, சாய் கிஷோருக்கும் கிடைக்கல. இப்போ விப்ராஜ் நிகமுக்கு வந்து டர்ன் கிடைக்கல, ஆனா அவர் என்ன பண்ணாரு, லைன் லென்த் கரெக்டா ஏத்தி இறக்கி வேரியேஷன் காட்டி அழகா போட்டு தந்தாரு. இந்த எனக்கு புரியல, நீ வேணும்னே பண்றியா தோக்கணும்னே பண்றியா? ஒரே லைன் ஒரே லென்த், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா அதே லைன் அதே லென்த். எனக்கு அது சுத்தமா புரியல. ஒரு கேப்டன்றத கூட விடுங்க, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் கொஞ்சம் அடாப்ட் ஆகும்ன்றது, அதுவும் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. அதுவும் யாருக்கு, சாய் சுதர்ஷன் சுமன் கில் பார்ட்னர்ஷிப்க்கு 6 செஞ்சுரி அடிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு பவர் பிளேல. அப்ப கொஞ்சமாவது வேரியேஷன் இருக்கணும்ல.
ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் அக்ஷர் பட்டேல். ஸ்டார்டிங்ல அப்படி ஒரு மாதிரி பிரேக் பண்ணிட்டாரு, அந்த ஸ்பிரிட்டே பிரேக் பண்ணிட்டாரு சுத்தமா. சரி இப்போ அக்ஷர் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணார்னா, இப்ப இந்த டிசிஷன் ஆஸ் அ கேப்டனா இந்த டிசிஷன் எப்படி நடராஜனை பவர் பிளேல அதுவும் செகண்ட் ஓவர்லயே கொண்டு வந்தது எந்த மாதிரியான ஒரு டிசிஷன்? எனக்கு தெரிஞ்சு அந்த ஓவரை எய்தர் துஷ்மந்தா சமீரா இல்லனா முஸ்தபிசுர் ரஹீம் கிட்ட கொடுத்துருக்கணும். ஏன்னா நியூ பால் நட்ராஜன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லைக் பவர் பிளே எண்டு ஒரு 5வது ஓவர் 6வது ஓவர் அந்த மாதிரி இடத்துல நட்ராஜன் ஃபிட் ஆவாரு. எடுத்த உடனே நியூ பால ஒரு விக்கெட் எதிர்பார்த்து நீங்க நட்ராஜன் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல அந்த தப்பு அவங்க பண்ணல. எப்படியும் அவர் வந்து 6வது ஓவரோ இல்ல பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்துட்டு திருப்பி 12வது ஓவர் அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 டெத்ல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதே ஃபார்மேட்ல இந்த வாட்டி போயிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு நான் கேப்டனா இருந்தேன்னா மேபி துஷ்மந்தா சமீரா கிட்ட ஒரு ஓவர் கொடுத்துருப்பேன் செகண்ட் ஓவர். ஏன்னா இன்னைக்கு டிசியோட பவுலர்ஸ்ல எனக்கு 2 பேர், சமீரா, முஸ்தபிசுர் என்னதான் ரன் போயிருந்தாலுமே அவரோட பால் அவர் 28 ரன்னோ நம்ம தான் 3 ஓவர் போட்டு 28 8 எக்கானமி ஓகே தான். எனக்கு ஏன் அது பிடிச்சதுன்னா அவர் பால் எதுவுமே பேட் பால் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நடராஜன் ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாலே புவரஸ்ட் பால் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா ஒரு ஷார்ட் பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு பால் மாதிரி இருந்துச்சு. அதுவும் சாய் சுதர்ஷன் அவ்வளோ நல்ல டச்ல அவ்வளோ ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு போட்டப்போ அதான் எனக்கு தெரிஞ்சு சமீரா முஸ்தபிசுருக்கு போயிருந்திருக்கணும். அக்ஷர் பட்டேல் மீண்டும் அங்க ஒரு வேலையை பார்த்து விட்டார். ரெக்கார்ட் போட்டியா? மேபி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அக்ஷர் பட்டேல் நீ சொன்ன மாதிரி கேப்டன்சி அவருக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரோன்ற ஒரு டவுட் வருது எனக்கு. ஏன்னா எப்படி சொல்றது, இப்ப இத வந்து நான் பாண்டியா பண்ணி பாத்திருக்கேன் போன சீசன். போன சீசன் என்ன பண்ணாரு, வந்த கூட சூரியகுமார் யாதவா திலக் வர்மா ஏய் இருடா நான் போறேன் அப்படின்ற போவாரு. சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. லைக் அவரை பொறுத்த வரைக்கும், அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்கிட்டாரா, சரி நம்மளுக்கு இப்ப செட் ஆகல, ஃபீல்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பவர் பிளே முடிஞ்சிட்டு ஒரு 7th ஓவர் 8th ஓவர் அந்த டைம்ல எடுத்துட்டு வந்து அவரை போட்டாருன்னா பேசவா. அவரு அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அவர் என்ன நினைச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஓவர் அடி வாங்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபீல்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் போடலாம், ஒரு 7th ஓவர் 8th ஓவர் அந்த டைம்ல என்ன ஆகும், பேட்ஸ்மேன் வந்து எனக்கு ரன் வேணும், மிடில் ஓவர்ஸ்ல பர் ஓவர் பர் பவுண்டரி வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பவுண்டரி அடிக்கணும்ன்ற ஒரு சான்ஸ் பார்ப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு டாப் எட்ஜ் இல்ல ஒரு பால் போட்டு விக்கெட் ஸ்டம்ப்ஸ்ல அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பால் போட்டு இது பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு ஓவர் அடி வாங்கி திருப்பியும் பவர் பிளேல நானே போடுவேன் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம பாண்டியா மாதிரி போறது ரொம்ப லைக் கவலை அளிக்கிறது. அதுவும் பிளே ஆஃப்ஸ் மாதிரி ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ இவங்க இப்படி ஆடுறது வந்து ஒரு பேட் கிரிக்கெட்டா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. சரி, இப்ப இந்த பக்கம் இவங்க பேட் கிரிக்கெட் பண்ணிட்டோம், அந்த பக்கம் சாய் சுதர்ஷனும் சுமன் கில்லும் ஒரு மேஜிக் பண்ணானுங்கல்ல. அது வந்து அதாவது டோட்டலி ஃபிளாலெஸ், அதாவது நான் குறை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன குறை, சான்ஸே கொடுக்கல, கேட்சிங் சான்ஸ் எதுவுமே தரல. இதுக்கும் லைக் எல்பிடபிள்யூ வாங்குற மாதிரி ஒரே ஒரு இது வந்தது குல்தீப் யாதவ் கிட்ட, அப்பேஸ்டானுங்க. ஆக்சுவலா அது நல்ல பால், அது குறை சொல்ல முடியாது. ஆனா அதான் சொல்றேன்ல, ஒரு ஃபிளாலெஸ் கிரிக்கெட் ஆடினா எப்படி இருக்குமோ அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேசிக்ஸ் தான், எதுவுமே இந்த படுத்துக்கிட்டு இப்படி ஆடுறது எதுவுமே பண்ணல. ஃபுல்லாவே ரிஸ்ட் ஒர்க் ஷாட்ஸ், ஃபோர் ஆர்ம் ஷாட்ஸ், இது இந்த மாதிரி லைக் அந்த ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லயே ரன் ஸ்கோர் பண்ணி ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிட்டான், ஒருத்தர் 80+ அடிச்சிட்டான். ஆமா, எனக்கு இவங்க இன்னிங்ஸ் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க இன்னிங்ஸும் கேஎல் ராகுலும் ஒரு வகையில ஒரே மாதிரி தான். அவரும் பெருசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணல. என்ன ஒரே இந்த சைடு சப்போர்ட் கிடைச்சது. ஆமா, இந்த பக்கம் இவர் வந்து விக்கெட்டை காப்பாத்த ஆடிட்டு இருந்தாரு, இந்த பக்கம் அந்த பால் நான் என்ன பண்ணணும் அவ்வளவுதான். இந்த பால் என்ன டிரைவ் ஆட முடியுமா, நான் டிரைவ் ஆடுறேன். இந்த பால் ஸ்கொயர் கட்டு அந்த மாதிரி அடிக்க முடியுமா, நான் அடிக்கிறேன். சோ இவங்க வந்து அந்த விக்கெட் கான்சியஸ் வந்து சுத்தமா இல்ல. இந்த பால் நான் என்ன பண்ணணும், 1 shot 2 shot 4 shot ஃபீல்டு எங்க இருக்கு அந்த கேப்ல நான் பிளேஸ் பண்ணும்.
பியூர் கிரிக்கெட், ஜஸ்ட் பேசிக் கிரிக்கெட் தான். நீ என்னதான் மாங்குன்னு அடிக்கிறது எதுவுமே இல்லை. பேசிக் கிரிக்கெட், பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 205 வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டானுங்க ஒரு வழியா. நினைச்சேன் சரி ஒரு விக்கெட்டாவது விழும், ஜாஸ் பட்லர் வந்து அடிப்பாரு மிச்சர் என்ன அப்படின்லாம் நினைச்சேன். ஆமா, நானும் அந்தாலும் சரி விளையாடுறது பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா 153 இருந்தாங்க. நான் அப்பதான் உனக்கு மெசேஜ் போட்டேன்னா அவனுக்கு 10 விக்கெட்லயே ஜெயிச்சிருவானுங்க போல அப்படின்னு. அதான் லைக் இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், 10 விக்கெட்ல ஒரு டீம் ஜெயிக்குது அப்படின்ட்டு, 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி அப்படின்ட்டு. எனக்கு அது எப்படின்னா இந்த மேட்ச் பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இந்த இத்தனை நாள் பார்த்துட்டு வந்து இந்த ஓப்பனிங்ல மாங்குன்னு அடிக்கிறது, இந்த 14 ஓவர்ல மேட்ச் முடிக்கிறதுனாலுமே சுத்தி சுழட்டி ஹிட் பண்ணி ஆடுவானுங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அந்த கண்ணுல எடுத்து ஒத்திக்கிற மாதிரி ஃப்ரேம் போடுற மாதிரி ஷாட்ஸ், பியூர் கிரிக்கெட், பேசிக் கிரிக்கெட் சூப்பரா. அந்த சாய் சுதர்ஷன் 100 அடிக்கும் போது ஸ்ட்ரைட்ல ஒரு லாஃப்டட் 6 ஒன்னு அடிச்சாரு, சான்ஸ்லெஸ். அதெல்லாம் அப்படியே அந்த ஷாட் லாஸ்டா ஒரு பால் ஒரு ரன் இருக்கும்போது ஒரு 6 ஒன்னு அடிச்சாரு. ஆமா, அதை விட ஒரு ஷாட்ரா, மிடில் ஸ்டம்புக்கு வர பால இந்த பக்கம் கட் பண்ணி விட்டாரா. ஆமா ஆமா, அப்பா காட்டு, அதுக்கெல்லாம் செம பிராக்டிஸ் வேணும். ஆனா அதுக்கெல்லாம் சூப்பரான பேட்டிங். ரெண்டு பேருமே நல்ல டெம்பரமெண்ட் காட்டி ஆடினாங்க, நல்ல டச்ல ஆடுறாங்க. லைக் ஏன்னா லைக் ஏதோ எட்ஜ் வாங்கிட்டு போற ஷாட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்ல, எல்லாமே ஒண்ணு மிடில் ஆஃப் த பேட் இல்லனா கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேல, இவ்வளவுதான். டோ ஆஃப் த பேட்லயே வாங்கல, எட்ஜ் ஆஃப் த பேட்லயே வாங்கல. நல்லா இருந்துச்சு பாக்க. லைக் இது அதாவது பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு முன்னாடி ஜிடிக்கு இது ரொம்ப பெரிய பாசிட்டிவா இருக்கும். ஆமா கரெக்ட். கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க ஜிடி மட்டும் தான் பிராக்டிஸை விடவே இல்லையா. ஆமா, என்னன்னா அந்த ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல ஐபிஎல் 10 days இல்லாமன்ஸ்ல, அதுல வந்துட்டு திருப்பி ஸ்கெடியூல் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டாங்க, டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபிளைட் பிடிச்சி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான் ஐபிஎல்ன்ற மாதிரி. ஸோ ஜிடி மட்டும் தான் பிராக்டிஸ் செஷனை லைக் ஃபர்ஸ்ட் அந்த சஸ்பென்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச டீம் வந்து ஜிடி. அது நல்லா தெரிஞ்சு, அவங்க பால் நல்லா தெரியுது, அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்க இப்போ நம்ம எப்படி சொல்றது, நம்ம இப்போ ஒரு டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசும்போது நான் ஜிடிக்கு நெகட்டிவ் பேட்டிங்லன்ட்டு என்ன பேசுறதுன்னு பாயிண்ட்ஸ் தேடி கண்டுபிடிச்சாலும் ஒரு பாயிண்ட் இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா ஃபிளாலஸ், அந்த வார்த்தை திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன், ஃபிளாலஸ். ஏன்னா அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு டிசியோட பவுலிங் எடுத்து பார்த்தா எனக்கு என்னன்னா ரொம்ப போர் பவுலிங் மாதிரியும் தெரியல, ரொம்ப நல்ல பவுலிங் மாதிரியும் தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி பவுலிங்ல முக்கியமா பேச வேண்டியது மிச்சல் ஸ்டார்க் இல்ல. அதான் அதுதான் அந்த அவரை என்ன பண்றது, அவரை அவர் இல்லாததுனால உண்டான இம்பாக்ட் அப்படி இருந்தா இல்ல அதுக்கு முந்தின மேட்சா அவர் இருந்தாரு, என்ன கிழிச்சிட்டாங்க உனக்கு, அவரும் ரன்ஸுக்கு தான் போனாரு. இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப நடராஜன இப்ப ஓப்பனிங் பவுலிங் அந்த 6 ஓவர்ல நடராஜன் இறக்கிறதுக்கு நமக்கு ஸ்டார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா முஸ்தபிசரும் இவங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்குமோ. இல்லையே, நான் என்ன யோசிக்கிறேன், அப்படி பார்த்தா முஸ்தபிசரும் துஷ்மந்தா சமீரா 2 பேர் இருக்காங்களே, 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தரலாம்ல. அததான் சொல்றேன், அது அக்ஷர் பட்டேல் மேல தப்பு. இது வந்து நான் வந்து ஸ்டார்க்கு மிஸ் பண்றனாலதான் பண்றாங்கன்னு இல்ல. லெஜெண்டரி பவுலர் ஸ்டார்க் வந்து ஒரு லெஜெண்டரி பவுலர், டெத்லயும் நல்லா போடுவாரு, ஸ்டார்டிங்லயும் ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பவுலர். ஆனா எல்லா மேட்சும் அவர் அதை பண்ணல, கன்சிஸ்டன்டா பண்ணல. ஒரு மேட்ச் ஏதோ 15 ரன்ஸ் நம்ம கண்டெயின் பண்ணாரு. அதுக்கு அடுத்த மேட்சே அதே 15 ரன்ஸ் வந்து இதே ஜிடி கூட அகமதாபாத்ல நடந்த போது ராகுல் தெவாத்தியா வந்து முடிச்சு கொடுத்தாரு. சோ அதான் லைக் ஸ்டார்க் இல்லாதது பெரிய மிஸ்ஸா கேட்டா நான் அப்படி எல்லாம் ஆகாவும் நான் சொல்லுவேன். பெரிய மிஸ் இல்ல, எனக்கு என்னன்னா இந்த மேட்ச்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணி இருந்திருக்கலாம். மேபி அவர் இருந்திருந்தா அவர் செகண்ட் ஓவர் அவருக்கே போயிருந்திருக்கும், ரன்ஸ் பெருசா லீக் ஆயிரும். நட்ராஜன் கொடுத்த ரன்ஸ் இங்க வந்திருக்காது. எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் ரன்ஸ், எனக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் எப்படின்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராவது இருந்திருப்பாரோன்னு ஒரு இது எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்திருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா சமீரா வந்து நல்லா போட்டாரு அந்த பால், ஆனா அந்த ஓவர் கொடுக்கல, ஏன்னு தெரியல. இன்னும் ஒரு ஓவராவது எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா கூட எனக்கு ஆச்சரியமா பட்டது, எப்படி சொல்றது,
முஸ்தபிசருக்கும் இன்னும் ஒரு ஓவர் இருந்தது, சமீராவுக்கும் இன்னும் ஒரு ஓவர் இருந்தது. ரெண்டு பேருக்குமே லைக் முன்னாடியே கொடுத்திருந்திருக்கலாம். லைக் நீ வேற யாரு, எல்லாரையும் ஒண்ணு போட்டு அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. குல்தீப் யாதவ் குடுக்கிறியா அடிக்கிறானுங்க, விப்ராஜ் நிகாம் குடுக்கிறியா அடிக்கிறானுங்க. வேற யாரு, அக்ஷர் பட்டேல் சும்மாவே நீ வந்தா ஆனா கேப்டனா இருந்தா இப்பெல்லாம் ஒரு பிளஸ் இருக்குதுல்ல. அதே மாதிரி நட்ராஜன் இன்னைக்கிட்டே அவருக்கு இல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சூப்பரா போட்டாரு, அவர் மட்டும் தான் நல்லா போட்டு இருந்தாரு. இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இவர் ஒருத்தர் ரொம்ப கேவலமா போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா நட்ராஜனுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல, எனக்கு ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்பிரிட் போயிடுச்சு, ரொம்ப டவுட், கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் அவர் லூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பால்லயே 14 ரன் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவர் எங்க இருந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றது? அவருக்கு அந்த செகண்ட் பால் போட்டார்ல, அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் போட்டார்ல, அப்பயே ஒரு டவுட்டோட போட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு நான் முக்கியமா சொல்றது அக்ஷர் அண்ணன் தான், நம்ம கேப்டன். அதான் நான் அங்க என்ன ஃபீல் பண்றேன், திருப்பி அதான் சொல்றது, ஒண்ணு துஷ்மந்தா சமீரா இல்லனா முஸ்தபிசுர் ரஹ்மான், இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தவங்களுக்கு ஓவர் தந்துனீங்கன்னா அங்க கொஞ்சம் ரன்ஸ் கண்டெயின் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5th or 6th ஓவர் நட்ராஜன் கொடுத்துட்டு, திருப்பி ஒரு 13th ஓவர் நட்ராஜன் கொடுத்துட்டு, திருப்பி 17 and 19 கொடுத்துட்டு முடிச்சிருந்திருக்கலாம். கொஞ்சம் கண்டெயின் பண்ணிருப்பாரு நட்ராஜன். சொல்ல வேணாம், அவர் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டிருக்காருன்றதெல்லாம் தெரியும். போன லைக் இது முந்தின சீசன்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு, எதுக்கு பேர் போனவரு எல்லாம் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு அவருக்கு ஒரு பேட் டே ஆயிடுச்சு, கேவலமா போட்டாரு. முதவரே கேவலமா போட்டிருக்க கூடாது, அதுதான். இருந்தாலுமே நான் என்ன ஃபீல் பண்றேன், இப்போ ஒரு பவுலர்னா எங்க கொடுத்தாலும் போடணும். எனக்கு அதுல என்ன பிரச்சனைனா, பவுலர் எங்க கொடுத்தாலும் போடுறது ஓகே, பட் என்னன்னா ஓகே இப்போ ஒரிஜினல் அவங்களோட நேச்சர்னு ஒண்ணு இருக்கு. இப்ப KL ராகுல் ஓப்பனிங்ல இறங்கினதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, அதே மாதிரி பவுலருக்கு ஒரு இது இருக்குன்னே வச்சுப்போம். நீங்க நட்ராஜனை நீங்க பவர் பிளேல குடுக்குறீங்க, அந்த இடத்துல அவர் ரொம்ப காஸ்ட்லியா போயிட்டாரு, ஓகேவா, அவருக்கு அங்கேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டரா தான் வரப்போறாரு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இதுக்கு நடுவுல ஒரு பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஒரு 1-2 விக்கெட் எடுத்திருந்தா அவருக்கு ஈஸியா இருந்திருக்கும். இவ்வளவு நல்லா செட்டில் ஆன பேட்ஸ்மேனுக்கு நீ யார் போட்டாலும் அந்த அடிக்க தான் போறான். அப்படி இருக்கிறப்போ எனக்கு இன்னைக்கு நட்ராஜனை யூட்டிலைஸ் பண்ண விதமே ரொம்ப தப்பா தான் பட்டுச்சு. சொல்லு, நீதான் சொல்றது. அதான் பேட் கேப்டன் டோட்டலா அந்த ஹோலா இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் பண்ணது ஒரு பேட் கேப்டன்சி தான் நான் சொல்லுவேன். நட்ராஜனை அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மூவா இருக்கட்டும், நட்ராஜனை செகண்ட் ஓவர் எடுத்துட்டு வந்த மூவா இருக்கட்டும், திருப்பி நான் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு 3வது ஓவர் அவரே போட்டதா இருக்கட்டும். ஆமா, இன்னைக்கு டோட்டலி டிசிக்கு சுத்தமா செட் ஆகாத அந்த கேப்டன்சி ஒரு பெரிய ரீசன். பிச்சும் அவங்களுக்கு பிச்சு எந்த ஸ்பின்னருக்குமே பெருசா சப்போர்ட் பண்ணல, அது வேற விஷயம். ஆனா KL ராகுலுக்கு எட் அனதர் பேட் சீசன். பேட் சீசன்ல பேட் டீம். அதனால எப்பயுமே அப்படிதான், அந்த நல்லா தான் வளர்றான், டீம் போகுது. டிடில பெஸ்ட் பேட்டர் நான்லாம் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. சாய் சுதர்ஷன். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும். பெஸ்ட் பவுலர் அர்ஷத் கான். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு அவர் போட்டது. எனக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாமே அர்ஷத் கானுக்கு அப்படின்ட்டு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். எனக்கு என்னன்னா சாய் கிஷோர் ட்ரை பண்ணதுக்கு அர்ஷத் கானுக்கு இன்னும் மேபி எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் போட்டுருக்கலாம், ஏன்னா அவர் நல்லா கிரம்பிள் பண்ணியிருந்தார் பிளேயர், ஆடவே விடல, அது ஒண்ணு. சரி, இப்போ இதுவா டிசில பெஸ்ட் பேட்டர் KL ராகுல். வேற யார் ஆடினா? அவர் தான் ஆடினாரு. பெஸ்ட் பவுலர் சமீரா. சேம் சமீரா, எனக்குமே சமீரா. சரி, ஓகே. இப்போ ஒரு பிளேயர் அண்டர் ரேட்டட், அதாவது அண்டர் த ரேடார், இன்னைக்கு நல்லா பண்ணாரு பட் பெருசா வெளியே தெரியலன்ற மாதிரி, அர்ஷத் கான். அதான்டா ஒரு மேட்ச்ல, அதாவது நீங்க நல்லா விளையாடுறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்கடா. இவ்வளவு ஒன் சைடா தான் நாங்க கண்டென்ட்க்கு எங்கடா போறது. எனக்குமே நல்லா விளையாண்டாரு, அதான் சொன்னேன், அர்ஷத் கான் சூப்பரா விளையாண்டாரு. 2 ஓவர்லயே 7 ரன் தான் கொடுத்துருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு விக்கெட்டு. ஃபேஃப் டு பிளஸஸ் மாதிரி ஒரு ஆளை தத்தளிக்கிற மாதிரி பவுலிங் போட்டு எடுத்துக்கிறதெல்லாம் சும்மா ஒரு விஷயம் இல்ல. சோ அர்ஷத் கான் எனக்கு, ஆனா அவருக்கு இன்னும் 2 ஓவர் கொடுத்துருக்கலாம், பெருசாவும் பேசப்படல அவரு. சோ அண்டர் ரேட்டட் பிளேயர் அர்ஷத் கான் தான் சொல்லுவேன். கண்டிப்பா எனக்கும் அர்ஷத் கான் தான். இப்போதான் முக்கியமான விஷயம், பிளேயர் ஹூ பிளேட் their ரோல் வெரி வெல். KL ராகுல். KL ராகுல். I will also go for சுமன் கில்.
ஓகே நல்ல 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 சப்போர்ட் பண்ணிக்கிட்டே ஆமா செகண்ட் ஃபிடில் ஆடிட்டே இருந்தாரு. செகண்ட் ஃபிடில்னா நம்மள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா லைக் ரன்ஸ் சும்மா ரொட்டேட் பண்றதா செகண்ட் ஃபிடில். அது இல்லாம நானும் ரன் அடிக்கிறேன். ஆமா. சோ சுப்மன் கில் பயங்கரமா இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. ஓபனர்ன்ற ரோல கரெக்ட்டா பண்ணிருந்தாரு. பிளேயர் who didn't play the role at all. ரொம்ப அவங்க ரோல ரொம்ப கேவலமா கேப்டன்சி ரோல கேவலமா பண்ணான்டா. நானும் அக்ஷர் பட்டேல் எனக்கு மூணுத்துலயுமே ஆக்சுவலா குறை. கேப்டன்சிலயுமே நல்ல டிசிஷன் எடுத்த மாதிரி தெரியல. பேட்டிங்கும் நல்லா ஆடல. பேட்டிங்கும் நல்லா இல்ல, பவுலிங்கும் நல்லா பண்ணல. இன்னைக்கு டோட்டலா முடிச்சு விட்டார் டீமையே. சோ அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு ஃபார்ம், மோசமான டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு சுத்தமா செட் ஆகல. சரி, இப்போ இதுல நான் இன்னொன்னு என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ பிளே ஆஃப்க்கு 3 டீம் இருக்கா, ஜிடி, ஆர்சிபி, பிபிகேஎஸ். 3 தான். உங்க டீம் நான் எடுத்துட்டு வர மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. சொல்லு இல்ல இப்ப எதுக்கு எடுக்கலாம்ன்ற மாதிரி இல்ல எனக்கு இப்ப என்னன்னா, இன்னைக்கு பிபிகேஎஸ் மேட்ச் பார்த்தல, இப்போ இந்த 2 டீமோட ஃபார்ம் இருக்குல்ல, பிபிகேஎஸ் அண்ட் ஜிடி, இப்ப இருக்கிற ஃபார்ம் வச்சு ஃபர்ஸ்ட் யார் ஃபைனல் போவான்னு நினைக்கிறேன்? ஜிடி. ஏன்? லைக் ஒரு மாதிரி ரொம்ப சாலிட் டீமா இருக்கு. எந்த டீம் வந்தாலும் லைக் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு டஃப் கொடுத்துடுறாங்க. இப்ப மும்பையே அவங்கள வந்து ரொம்ப அந்த ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோத்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மும்பை கையில இருந்த கேம் 15 ரன் ஒரே ஓவர்ல தீபக் சஹர் அவன்கிட்ட கொடுத்தனாலதான் தோத்தது. இல்லைன்னா அந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டுட்டானா அந்த மேட்ச் வின்னு நம்ம. சோ நான் என்ன சொல்றேன், அதான் அவ்வளவு சாலிடா இருக்காங்க. ஒரு பஞ்சாப் மாதிரியான ஒரு டீம் கிட்டையும் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல டாமினேஷனோட ஜெயிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி ஜிடி கிட்ட இருக்கு. கண்டிப்பா. ஆமா. நான் ஏன் பஞ்சாப் சொல்லலன்னா, நிறைய வாட்டி சோக் ஆயிருக்கானுங்க. பஞ்சாப்ல இப்போ ஒருத்த மேலதான் எனக்கு நம்பிக்கை, ஸ்ரேயஸ் எப்படியாவது கூட்டிட்டு போயிருவான்னு மட்டும் தான் எனக்கு நம்பிக்கை. அவ்வளவுதான். நல்ல டீம் தான், ஆனா சோக் ஆகிற டீம்ன்றதுனால ஒரு பயம் இருக்கு. அதுதான். ஜிடி வந்து சோக் ஆனாலும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு டஃப் கொடுக்கும். அப்படியே லைக் ரொம்ப பெரிய மார்ஜின்ல தோத்துருவானுங்க. ஆமா, ஜிடி வந்து சோக் ஆகுற மாதிரி இருக்காது. இன்னைக்கு இவங்க நாள் இல்லையேன்ற மாதிரி அந்த மாதிரி தான். ஆமா. சரி, இன்னைக்கு ஜிடி விசஸ் டிசில இதான் எங்களோட டோட்டல் ஒப்பீனியன். இதுல என்ன பிடிச்சது, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃப்ளோ இருக்கும். அது நல்லா இல்லாட்டி திட்டாம சொல்லுங்க எதா இருந்தாலும், ஏன்னா என் ஐடியா பாத்துங்க. சந்தோஷ்குமார் சோ ஓகே, இன்னைக்கு உங்க மேட்ச்ல இன்னைக்கு நீங்க பார்த்து இருப்பீங்க மேட்ச், உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கல. அதே மாதிரி நான் சொன்னோம்ல, அந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், அந்த பிளேயர் ஹூ பிளேட் த ரோல் வெரி வெல், உங்களோட ஒப்பீனியன்ல யார் யார் அந்த டைட்டிலுக்கு சூட்டபிளானன்றதை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோல என்ன பிடிச்சது என்ன பிடிக்கலன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிரைட்டீரியா புதுசா ஆட் பண்ணலாம்ன்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா ஆமா, அதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பக்கம் ஒரு சின்னதா ஒரு தேங்க்ஸ் பட்டன் ஒன்று இருக்கும். நீங்க தேங்க்ஸ்ன்னு நினைச்சு பண்ணாலும் சரி, எப்படி நினைச்சு ஒரு அன்பளிப்புன்னு பண்ணாலும் சரி, உங்களோட இஷ்டம். ஸோ பார்த்து பண்ணுங்க. அடுத்த மும்பை மேட்ச்க்கோ இதுக்கோ ப்ரிவியூ வரும், நாங்க ப்ரிவியூ பண்ணிட்டு உங்களுக்கு வரோம். எஸ். ஸோ ப்ரிவியூல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கிரைட்டீரியா வேணும், இந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுங்கன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம். அவ்வளோதான்.